கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். காலையில் உங்களுடைய வாக்கு தத்தங்களையும் ஆண்டவரே மாலையிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. நீங்கள் பேசின வார்த்தையினால் தான் அப்பா இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களை உருவாக்கினதையா, உடைத்தது உருவாக்கினது, எங்களை உயிரோடு கூட வச்சிருக்கிற தயவுக்காக நன்றி ராஜ், நன்றி. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை தேடுவேன். நான் நம்பிடுவேன், பாரு உம்மை போற்றிடுவேன். நான் நம்பிடுவேன், பாரு உம்மை போற்றிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் துன்பத்துல மாத்திரம் இல்லப்பா, என் இன்பத்திலையும் உம்மை தேடுறதுனால தான்ப்பா. என் இன்பத்துல மாத்திரம் இல்லப்பா, என் துன்பத்திலையும் உம்மை தேடுறதுனால தான். உம்மை நோக்கி பார்க்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. எல்லா சூழ்நிலையிலும் அப்பா ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை தேடுகிற ஆவி எங்கள் மீது போடுவீராக. எதையும் நாங்கள் காரணம் காட்டி ஆண்டவரே எங்களை ஜீவனோடு வச்சிருக்கிறவரை கனம் பண்ண முடியாதபடிக்கு எந்த காரியமும் உமக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடாது சுவாமி. உமக்கும் எனக்கும் தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் சொல்லுங்க ஆண்டவரே. 6 மாதம் ஓடி போச்சுப்பா, 6 மாதம் ஓடி போச்சு. இந்த வரும் நாட்களிலாவது உமக்கும் எனக்கும் ஆண்டவரே தடை வராதபடிக்கு, அந்த காரியத்தை உள்ள விடாதபடிக்கு, இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி உம்மை சேர எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையிலயும் கர்த்தருடைய வார்த்தை வாக்கு தத்தங்களை என்ன பண்ணும்?
6 மாதமாய் நம்மளை நடத்தினது தான் ½ செஞ்சுரி அடிச்சிட்டீங்க. 6 மாதம் என்ன பண்ணீங்க? எத்தனை பேர் ஜனவரியில் ஏதாவது வாக்கு பண்ணியிருப்பல? 1 மணி நேரம் டெய்லி உங்கள் பாதத்தில் என்ன பண்ணிடுவேன்? உட்காந்துருவேன். ஆராதனை என்ன பண்ண நேரத்தோட கலந்துடுவேன். அப்போ தான் ஒரு தீர்மானம் என்ன பண்ண எடுக்க அடிச்சு விடும். ஏசப்பாயிட்ட நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன். இந்த 6 மாதம் பாருங்களேன். ஐயா சொன்னார்ல, ஒரு சீட் எடுங்க, ஏசப்பா செஞ்ச நன்மையெல்லாம் என்ன பண்ணுங்க எழுதி வைங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணுங்க, நம்ம செய்கிற காரியத்தை எப்படியாவது ஒரு 10வது வருவோமா? ஒரு 10வது வருவோமா? வரமாட்டோமா? பரவாயில்ல, இப்போதான் கோகிலா கொஞ்சம் தெளிவாகி உக்காந்துருக்கு. நான் வரமாட்டேன், என்ன பண்ணுறதில்ல, வந்துருப்போமா? ஒரு 10வது வருவோமா 100ல்? அண்ணா கர்த்தர் எவ்வளோ காரியங்களை நம்மளுக்காக செஞ்சுருக்கார். தெய்வப்பிள்ளை எவ்வளோ காரியங்கள். இந்த 6 மாதத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா கர்த்தர் செய்த நன்மைகள் பக்தனாம் தாவீதின் தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாரா? துணை செய்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, காலையில கர்த்தர் நம்மள என்ன பண்ணார்? வாக்கு தத்தத்தினால சொல்லுங்க, அந்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. வராதவங்களுக்கு கேட்கட்டான், வாசிப்பா. எனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து என்ன பண்ணுவாரு? ஆதர் பக்கத்துல கை குத்து சொல்லுங்க. ஆதரவு யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில, ஆதரவு யார்? எத்தனை ஆதரவுகள் இருந்தாலும் ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்தில் எனக்கு ஆதரவே இல்லைப்பா, நீங்கள் தான் எனக்கு ஆதரவு. ஆதரவு யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில், ஆதரவு யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில். உம்மை பற்றி கேள்விப்பட்டு உடனடியாய் ஓடி வந்தேன், உம்மை பற்றி கேள்விப்பட்டு உடனடியாய் ஓடி வந்தேன். ஓடி வந்ததுனால தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? எல்லா ஆதரவும் இருக்கும்போது யாரும் தேட மாட்டோம், யாரும் தேட மாட்டோம். உக்காருக்கா, 1 மணி நேரம் ஆனால் கூட உட்காரு, குழம்பு சாப்பாடு அப்புறமா என்ன பண்ணலாம், செஞ்சுக்கலாம். எங்கேயா போனோன்னா வா போகலாம், அந்த வேலையெல்லாம் என்ன பண்ணலாம் அப்புறமா. ஆதரவு இல்லாத போது ஆதரவாய் நின்றவரை ஒரு நாளும் மறக்காதீங்க. அந்த ஒரு வார்த்தை எப்பவுமே மறக்காதீங்க. ஆதரவாக நம்மளுக்காக நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஆதரவை ஒரு நாள் நீங்கள் மறவாது இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, தெய்வத்தை நீங்கள் வாழ்நாள் எல்லாம் நன்றி கனம் பண்ணுறது அர்த்தம். அதே போல் எங்கேருந்து நம்மளுக்கு ஒத்தாசை வருமா? பரிசுத்த பர்வதத்திலிருந்து. ஒருவேளை இந்த பூமிக்குரிய காரியங்கள் தேவன் அனுமதிச்சாதான் நம்மளுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த எதிர்பார்ப்பான காரியங்கள் இருந்தாலும் தேவன் பரிசுத்த பர்வதத்திலிருந்து நம்மளுக்கு ஒத்தாசை செய்ய வல்லவராக இருக்கு. அதனால தான் அவர் வாக்குத்தத்தம் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. நான் தேவ செய்திக்குள்ள போகிற எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:10 எடுத்து வாசிங்கப்பா. ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் வர 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 ஒவ்வொரு காரியமாய் நம்ம என்ன பண்ண, அலங்கரிச்சு கொள்ளணும். அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ற தேவன், வாரத்தில் நம்மளுக்கு வாரம் முழுவதும் நம்மளை என்ன பண்ற, போதிச்சு நடத்துறாரு. ஏன்னா அவர் வரும் நாட்களிலே உங்களே என்னைய பார்த்து உண்மை அறியேன் அக்கிரமக்காரியே அக்கிரமக்காரனேன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, சொல்ல கூடாது. அதனால்தான் அவருடைய வார்த்தைகளை அனுதினமும் என்ன பண்ற, கேட்கறது மாத்திரம் இல்ல, அதை என் வாழ்க்கையில கடைபிடிக்கணும்ப்பா. என் வாழ்க்கையில என்ன பண்ணும், கடைபிடிக்கணும். ஏன்னா எப்போ மரணம் வரும்னு யாருக்குமே சொல்லுங்களேன். இப்பெல்லாம் ரொம்ப கத்துக்கணுங்கிறோம், இன்னைக்கு பார்க்குறவங்க நாளைக்கு இல்லை. அதனால என்னுடைய ஓட்டை உள்ள நாட்களுக்கு இருக்கும், ஓடுங்க.
ஆனால் ஓட்டத்தில் ஏசப்பாவை சார்ந்து ஓடுங்க, நடங்க. ஏசப்பாவை சார்ந்து என்ன பண்ணுங்க, நடங்க. அப்போது நம்மளுக்கு எந்த காரியம் வந்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட என்ன பண்ணுவார், இருப்பார். தேவ பிள்ளையே, அலங்கரிப்பு நாளுக்கு நாள் இந்த வார்த்தைகள் நம்ம மீது வந்து என்ன பண்ணும். ஃபஸ்ட்டு சொல்கிற தகுதியான வஸ்திரம். நீ ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி ஒன்னால இரு, ஆனால் நீ ஆலயத்துக்கு வரும்பொழுது உன்னை நடைகளை என்ன பண்ணும், காத்து கொள்ளனோட வஸ்திரங்களை பாதுகாத்து கொள்ளணும். அப்புறம் ஞானத்தினாலோ தெளிந்த புத்தினாலோ என்ன இது பைத்தியம் போல பெணாத்துது. ஆனால் ஒன்றும் சொல்ல, பைத்தியங்களை தான் என்ன பண்ணார் ஏசப்பா, இங்கேயும் வந்து பைத்தியமாக இருக்கக்கூடாது. பைத்தியத்தை தெளிய வைக்கிற இடம் தான் எது, இந்த இடம் தேவ சமூகம். படித்தவங்க இங்கே திறமையை காட்டினாங்கன்னா அவங்க யார் தான், பைத்தியம்தான். ஆனால் படித்தவங்கள கூட தேவன் ஞானம் சேர்ந்ததுன்னா அவங்க தெளிந்த புத்தியாக என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு காரியத்திலும் நேர்த்தியாக நடப்பாங்க. ஞானத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் பேசணும், பார்க்கணும், எல்லா காரியத்தையும். அப்புறம் தேவ பக்தி, இதெல்லாம் நம்மளுக்குள்ள வளரும் போது ஒருத்தவங்க பார்க்கும்போது நம்மளை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஏசப்பா அறியாத முன்னாடி எப்படி இருந்தது எங்கள் அம்மா சொல்கிறாங்க. எப்படி உண்மையிலே எங்கள் அம்மாவை பார்க்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் கர்த்தர் அறியாத போது அப்பா எப்படி இருந்திருக்கும். இப்போ பார்த்தியா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, பீஸ் என்ன பண்ணார் ஏசப்பா, அவருக்கு அதுதான் வேலை. வந்த உடனே நம்ம பீஸ் என்ன பண்ணோம், முற்றிலுமா பிடுங்கணும். அப்பப்போ பவர் என்ன பண்ணக்கூடாது, நம்மக்கிட்ட பவர் என்ன பண்ணக்கூடாது, வர கூடாது. நம்ம பவரெல்லாம் உலகத்தின் பவர் என்ன பண்ண பிடுங்கணும். அப்போ தான் நான் தேவ பக்தியில் என்ன அலங்கரித்து கொள்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறேன் அர்த்தம். அப்போ பரிசுத்த ஆவியான நம்மளை என்ன பண்ணுறாரு, நடத்துகிறாரு. என் சுயபலத்தால் நான் நடக்கலை, என் சுயபலத்தால் நான் ஓடலைன்ட்டு நம்மளுக்குள்ளே என்ன பண்ணோம், அப்பப்போ தேவ பக்தி என்ன பண்ணிக்குது, அலங்கரிக்குது. தேவ கிருபை என்ன நடத்துது, தேவ தயவு என்ன நடத்துது. நற்கிரியினாலே இது முழுமையாய் சேர்ந்தபடி நற்கிரி தேவன் என்ன பண்ணார், இந்த பூமியில வாழும் போது காமிச்சிட்டு போனார். அதுதான் நம்மளுக்கு சொல்றாரு. இதெல்லாம் கத்துக்கணும்னா நம்மளுக்கு 2 காரியம் தேவையாம். அது கீழே கொடுக்குறாரு, சொல்லுங்க. அமைதலும், அதுதான் ரொம்ப நாளாக கேட்குறேன் ஏசப்பாயிட்ட. அதுதான் என்ன பண்ண மாட்டுது, ஒரு காரியத்தை கேட்டால் எனக்குள்ள என்ன வர மாட்டுது. 10 வருஷமா சர்ச்சுக்கு வர, 10 வருஷமா என்ன பண்ணுறேன், எனக்கு அடக்கத்தை கொடுங்க, எனக்கு அமைதலை கொடுங்க. நம்மளுக்கே இல்லைன்னா மற்றவங்களை கேட்கும்போது ஆண்டவர் கொடுப்பாரா? முதல்ல நம்மள என்ன பண்ண, நம்மளை பார்த்து போன வாரம் சொன்ன கண்ணாடி முன்னாடி பார்த்து நீ எப்படி இருந்த, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த, இப்போ எப்படி. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அதுக்கு முன்னால் தான்மா நான் பார்த்து கேட்டேன், நீ சின்னதில் எவ்வளோ அழகாக இருந்த, எத்தனை அதுக்கு முன்னால் தான் என்ன பண்ணுற கேட்குறாங்களா, நீ சின்னதில் எவ்வளோ அழகாக இருந்த, இப்போ வயசாயிடுச்சுல உனக்கு என்ன பண்ணுறாங்க, கண்ணாடியை பார்த்து கேட்குறாங்களா. நீ எப்படி இருந்த, ரதியாக இருக்குமோ நீ எப்படி இருந்த சொல்லு, ரதியாக இருக்குமோ நீ எப்படிமா இருந்த. இன்னைக்கு ஆண்டவர் ரெபேக்காவாக மாற்றி வச்சிருக்காரு. ஆண்டவர் சொல், சாட்சி கொடு. மறிச்சு போயிருந்தா 15 ஆண்டுகளுக்கு மேலே என்ன பண்ணியிருக்க, ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கா. முதல் 2 டிக்கெட்டுக்கு அப்புறம் 3ஆவது டிக்கெட் யார் தான், எங்கள் அம்மா தான். ஆனால் தேவன் ஜீவனோடு வச்சிருக்க. ஏன்னா அவர் ஆபத்து காலத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்க, நோக்கி பார்த்துருக்காங்க. வாய்ப்பு கொடுக்குறாரு. வாய்ப்பு கொடுக்கும் போது அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரயோஜனம் படுத்தி கொள்ளணும். தேவ பிள்ளை எடுத்து வாசிங்க, சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே. புறஜாதிகள் ஒரு நாளை நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, கேளணுமா. நம்மளை பேசல, யாரை பேசுறாங்க, நான் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கும்படி நடந்து கொண்டேன், நான் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கல. அவருடைய நாமம் என் நிமித்தமா என்ன பண்ணாது, மகிமை படாது. தேவ பிள்ளையே, ஒன்று மாத்திரம் நினைச்சிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம் மூலமா தேவன் மகிமைப்படல கூட என்ன பண்ணக்கூடாது, மட்டுப்பட ஒரு நாளும் கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல், என்னை கனம் பண்ணுகல, நான் என்ன பண்ணுவேன், கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணாதவர்லையோ என்ன பண்ண மாட்டாரு, கனம் பண்ண மாட்டாரு. நீங்க கர்த்தருக்குள்ள வளர வளர தேவன் என்ன பண்ணுங்க, கனம் பண்ண
கத்துக்குங்க. இதுல தெரிஞ்சிடும் கர்த்தருடைய ஆலோசனை யார் கேட்டு நடக்கிறது நடக்காது என்ன பண்றோம். கண்டிப்பா நம்ம வாரந்தோறும் சர்ச்சுக்கு வந்துட்டு நம்ம இஷ்டம் போல என்ன பண்ணக்கூடாது. வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் அப்பதான் நீ கர்த்தருடைய ஆலோசனை நடக்கிற. உன் வழியை யாருக்கு ஒப்பு கொடுக்கிற, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ட்டு நம்மளுக்குள்ள என்ன பண்ண ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி கண்டிப்பா வரணும். எடுத்து வாசிங்க. எஸ்தர் எடுங்க. எஸ்தர் 7:1 வாசிங்கப்பா. ராஜாத்தியாக எஸ்தர் உடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் ராட்சரசம் பரிமாறப்படும் பொழுது ராஜா எஸ்தரை நோக்கி, உங்க பெயரை போட்டுக்குங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ராஜா 3ஆம் விசையாய் கேட்கிறார், தேவ பிள்ளையே உனக்கு பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒத்தாசை வரப்போகிறது. தேவ பிள்ளையே தேவனை நோக்கி நீ அமரும் போது உலக பிரமாண ராஜாவே கேட்கிறார். இயேசு ராஜா கேட்க மாட்டாரா? ரெட்டிப்பான நன்மையினால என்ன பண்ணுவாரு? நீங்க கர்த்தருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, கர்த்தரோடு எவ்வளவு இணையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற பலனை நிச்சயமா என்ன பண்ணுவார்? கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வாசிங்கப்பா. எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். தேவ பிள்ளையே பரிசுத்த பர்வதத்திலிருந்து கேட்கும் போது ஞானமா என்ன பண்ணும்? கேட்கணுமா கேட்க கூடாதா? தேவையானது ஒன்றே என்ன பண்றாரு? மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்க தெரிஞ்சுக்கொண்டா. கண்டதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? கேட்க கூட. ஏன்னா வருது எங்கிருந்து வருது? பரிசுத்த பர்வதத்திலிருந்து வருது. அசுத்தமான காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவனிடத்துல கேட்க கூடாது. ஞானமா கேளுங்க, ஞானமா செபிங்க. உன் வேண்டுதல் என்ன? ராஜா அது உனக்கு என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். தேவ பிள்ளையே நம்மளை இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு யாரா இருக்காங்களா? சொல்லுங்களேன். எல்லாருக்கும் என்ன வேணும் யாரு கேட்பா? நம்ம கேட்போம். என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ஏதோ உடம்பு. ஆனா நம்மள யாரா கேட்கறதுக்கு ஆள் இருக்கா? இருக்காங்களா? சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கும். உனக்கு என்ன வேணும், உனக்கு உடம்பு சரியா, நான் சமைக்கிறேன் அண்ணன் கேட்பாரப்பா? சமைக்குவான்னு கேட்பா? பரவாயில்ல, நீ பாக்கியவதி. ஆனா இயேசு ராஜாவை தேட தேட அவர் நம்ம தேவையெல்லாம் என்ன பண்றாரு? நீ உட்காந்து கண்ணீர் விட்டு அழுத உடனே என்ன பண்ணுவார்? பதில் அளிப்பார். யார் மூலியமா தான் அனுப்பார். இப்போ எங்கேயாவது போனா யாரா நபர் வந்து பேசுவாங்களா நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. ஆட்டோல என்ன வார்த்தை வருது, வண்டியில என்ன வார்த்தை, அது மூலியமா தேவன் எனக்கு என்ன பண்ணுவார்? உறுதி படுத்துவார். எந்த மனிதர் மூலியமாய் பேசணும்னு இல்லை, வாகனத்தில் ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை இருந்தால் நம்ம பாரத்தோடு போகும்போது அவர் சொல்லுவார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவரே உன்னை. அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன வரணும்? மன மகிழ்ச்சி. யாராவது வந்து பேசினாங்களா? யாராவது வந்து சொன்னாங்களா? ஆனால் ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணுவோம்? ஜெபிச்சுட்டு போவோம். நிச்சயமா உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன பண்ணாது? ஆண்டவர் ஐயோ என்கிட்ட என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தையெல்லாம் நம்மளை பலப்படுத்துமே தவிர பலவீனம் ஒரு நாளும் படுத்தாது. தேவ பிள்ளை அப்படிதான் எஸ்தர் ராஜாத்தி எவ்வளோ காரியங்கள் தனக்குள்ளே இருந்த போதிலும், தன் குலம் அழிக்கப்பட போகுதுன்னு தெரிஞ்சாலும் நிறைய கஷ்டத்தோடு கண்ணீரோடு என்ன பண்றா? வந்து அவரிடத்துல என்ன பண்றா? அந்த வேண்டுதலை எதையுமே காமிக்கல. யாருக்கிட்ட தான்? தன் இருதயத்துல என்ன பண்றா? அந்த ரங்கத்துல ஜெபிக்கிறா. அந்த ரங்கத்துல என்ன பண்றா? ஜெபிக்க சொல்றா. தேவன் வெளிரங்கமா என்ன பண்றாரு? பதில் கொடுக்க வல்லவரா இருக்க. ராஜா இருதயத்தை மாத்துறாரு. யார் அவ வந்து சொன்னாலா? ராஜாவே இது அதுன்னு சொன்னாலா? ஃபர்ஸ்ட் 2 விஷயம் கேட்கிறாரு. இப்ப என்ன பண்ற? 3ஆம் விஷயம் கேட்கிறாரு. வாசிங்கப்பா, வாசிங்க. அப்போது ராஜாத்தியாகி எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால்
என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. தேவ பிள்ளையே, தேவனிடத்தில் கேட்கும் போது நியாயமான காரியத்துக்கு தேவன் செவி கொடுப்பார். நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் வெளிரங்கமாய் பதிலளிப்பார். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி அந்தரங்கமா ஜெபிச்சுட்டு வரா. அந்தரங்கமா ஜெபிச்சுட்டு வர ராஜா இருதயத்தை என்ன பண்ணுங்க, மாத்துங்க. எல்லா காரியத்தையும் யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு? ஆமான் கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. ஆமான் என் ஜனத்தை, யூத ஜனத்தை அழிக்க போகிறான், அதை மாத்துங்கப்பான்ட்டு அந்தரங்கத்தில் பரிசுத்த பர்வதத்தை நோக்கி என்ன பண்ணி கொண்டு வரா, ஜெபம் பண்ணிட்டு வரா. தேவன் ராஜா இருதயத்தை மாத்துறார். உலக பிரமாண ராஜா இருதயத்தை என்ன பண்றாரு, மாத்துறாரு. அவர் சொல்றா, உங்க கண்கள்ல எனக்கு என்ன வேணும்? கிருபை ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளையே. கிருபையும் தயவும் நீங்க தேடி போகும்போது தேவன் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். கிருபை இல்லாத எந்த இடத்துலையும் ஓடாதீங்க, தயவு இல்லாத எந்த இடத்துலையும் ஓடாதீங்க, தேவன் இல்லாத இடத்துக்கு போகாதீங்க. தேவ பிள்ளையே, தேவ கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளணும். நம்ம போற காரியங்கள் வாய்க்கணும்னா ராஜா கண்களில் நம்மளுக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். அந்த ராஜா கண்களை நம்ம கிருபை கிடைச்சாதான் உலக பிரமாண காரியத்துல தேவன் நம்மளுக்கு ஜெயத்தை நிச்சயமா என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். ஒத்தாசைகளை அனுப்புவார். எந்த மனுஷனும் தடை பண்ணாதபடிக்கு அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து தேவன் மெய்யாகவே நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்புவார். அந்த ஒத்தாசையை நீங்க பிடிச்சு கொண்டு போகும்போது எல்லா இடத்துலயும் ஜெயந்தான், எல்லா இடத்துலயும் ஜெயந்தான். அந்த ஒத்தாசையோடு எஸ்தர் ராஜாத்தி வருகிறா. வாசிங்கப்பா. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டும் அடிமைகளாகவும் வெள்ள ஆடுகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாக நஷ்டத்திற்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண. நம்மள பாவத்திற்கு விற்கப்பட்ட இந்த பூமியில தேவ பிள்ளையே, பரிசுத்தர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். பாவத்திற்கு விற்கப்பட்டவர்கள் நம்ம எல்லோரும். என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நான் சொல்வேன், ஆனால் நான் வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டே இருக்கிறேன். நான் நீதிமான், நான் இவங்களை காட்டில பர்ஃபெக்ட், அவங்கள காட்டில நான் அவங்க பண்ற மாதிரி நான் பண்ணலன்ட்டு நான் என்ன நானே மேன்மை பாராட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்துவுக்கு நான் தான் யாரு? சத்ருவா மாறி போகிற. நம்ம இருக்கிற இடம் எப்படியாப்பட்ட இடம் தான்? விற்கப்பட்ட பாவத்துக்கு என்ன பண்ண நம்மளே. ஒரு செல்லு பார்த்தா அது எப்படி இருக்கு? அழகா இருக்கு. அடுத்த செல்லை பார்த்தா என்ன இருக்கு? ரொம்ப அழகா. அந்த அழகை பார்த்து இச்சிக்கிறோம். இச்சையினால நம்ம கிட்ட என்ன வந்துடுது? பாவம் வந்துடுது. தேவ பிள்ளைய, ஒவ்வொரு காரியத்தையும் இச்சிக்காதீங்க. யாதொன்றையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இச்சிக்க கூடாது. தேவ பிள்ளையே, நம்ம விற்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை என்ன பண்றாரு? மீட்க பட்டபடினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்க. வாசிங்க. அப்போது ராஜாவாகி அகஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகி எஸ்தரை நோக்கி, இப்படி செய்து துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்ரு பகஞ்சினுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான். இத்தனை விருந்து ஃபர்ஸ்ட் விருந்து வைக்கும் போது என்ன பண்ணல? சொல்லல. ரெண்டாவது விருந்துக்கு என்ன பண்றான்? அழைக்கப்படும் போது ராஜா கேட்கும் போது என்ன பண்ற? சத்ருவை வெளிப்படுத்துற. தேவ பிள்ளைய, உன் சத்ரு இதுன்னு தான் தெரிஞ்சிச்சா? ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபி. நம்ம என்ன பண்ணக்கூடாது? போயிட்டு அது கூட நின்று ஃபைட்டு பண்ண கூடாது. சத்ருக்கு தேவன் கிட்ட என்ன பண்ணி எதிர்த்து நிற்க பலத்தை கேளு. சத்ரு கிட்ட நிக்க எனக்கு எதிர்க்க என்ன பண்ணுங்க? பலத்தை கொடுங்க சுவாமி. சத்ரு என்ன ஒன்னால பேசும், அதுக்கு தகுதியா இருக்கும். நம்ம தேவ பிள்ளைங்க அது என்ன பண்ண தகுதியா இருக்குமா? இருக்காதா? இருக்காது. வாசிங்க. அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகஞ்சும் ஆகிய
அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றால், அப்போது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகில் அடைந்தான். ராஜா உக்கிரத்தோடு ராட்சரசம் பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு என்ன பண்ற? இவ்வளவு நாள் சத்ரு யாருக்கு திகில் கொடுத்துட்டு இருந்தான்? தேவ மனுஷனாகிய மொர்தெகாய்க்கும் எஸ்தர் ராஜாத்துக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கான்? திகில் கொடுத்து. அது பயங்கரமா இருந்தது. அது மரணத்தை கொடுக்கத்தக்கதா இருந்தது. எஸ்தர் ராஜாத்திக்கும் மரணம் வந்திருக்கும், மொர்தெகாய்க்கும் மரணம் வந்திருக்கும், யூத ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன வந்திருக்கும்? மரணம் வந்திருக்கும். அது தேவ பிள்ளைகள் எப்படி தெரியுமா மாத்தினாங்க? உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அந்த ரங்கத்திலே செபிக்கும் போது தேவன் பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பிச்சார். அவனுக்கு விரோதமா யார் எழும்பினார்களோ, தேவ பிள்ளையே உனக்கு விரோதமா எழும்புறாங்க, இப்படி பண்றாங்க, யோசிக்காத. கர்த்தரிடத்துல உன் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் வை. கர்த்தரிடத்துல உன் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் வைக்கும் போது நீ அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் வெளிரங்கம் வைத்து ஜெபிச்சுட்டே வர. இருதயத்துல எந்த திகிலை யாருக்கு வர வைக்கணும்? எதை விதைச்சாலும் நம்ம என்ன பண்ணோம்? எதை விதைச்சாலும் என்ன பண்ணோம்? ஆமா, திகிலை யாருக்கு விதைக்கணும்னு நினைச்சான்? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா விதைக்கணும்னு நினைச்சான். தேவன் அதை பார்த்துட்டு என்ன பண்ண மாட்டார்? சும்மா இருக்க மாட்டார். அது திருப்பி விட்டார். ஆமானுக்கு என்ன பண்ணிட்டார்? திருப்பி வாசிங்க வாசிங்க. ராஜாவினால் எனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு எஸ்தரிடத்தில், பாருங்க தேவ பிள்ளையே, எந்த பிராணனுக்காக கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணாங்களோ, எனக்கு எல்லாமே அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஆமான் நினைச்சு தேவ பிள்ளைகளோட ஜீவனை பறிக்க நினைச்சானோ, இன்னைக்கு அவன் ஜீவனுக்காக என்ன பண்றான்? யாரிடத்துல மண்டாட்ட கேட்கிறான்? யாரிடத்துல எழும்புனானோ, தேவ பெண்ணுக்கு முன்பாக எவன் எழும்புனானோ, தேவன் அவன்கிட்ட மண்டாட்ட என்ன பண்ற? கேட்க வைக்கிறார். தேவ பிள்ளையே, நீங்க கர்த்தரை சார்ந்துருங்க. விசேஷமா பெண்களுக்கு சொல்றேன், உங்க காரியம் எல்லாம் கர்த்தரோடு கூட இருக்கட்டும். நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தேவ பிள்ளைய வாசிங்கப்பா. பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரண்மனை தோட்டத்தில் இருந்து இடத்திற்கு கோபமா எழுந்து போயிட்டு என்ன பண்ற? திரும்பி ஃபர்ஸ்ட் எழுந்து போயிட்டாரு. இந்த செய்தியை கேட்டோன்னு, ஏன்னா நம்ம ஒரு மனுஷனை நம்பி என்ன பண்ணிட்டான்? அவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டான்? அவன்கிட்ட ஆளும்படி முத்திரை மோதிரத்தை என்ன பண்ணிட்டான்? அவன்கிட்ட கொடுத்துட்டோம். நல்லபடியா ஆளுவான்னு பார்த்தா அவன் என்ன பண்றான்? உள்ள ராஜாவுக்கு தெரியாமலே சில காரியங்களை என்ன பண்றான்? தேவ பிள்ளையே, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஏசப்பா உங்களை நம்பும் போது ஏசு ராஜாவுக்கு தெரியாது எந்த காரியமும் நடக்காது. நம்ம அவர் பார்க்கலன்னு எந்த காரியமும் மிஞ்சி மீறி என்ன பண்ணக்கூடாது? செய்ய கூடாது. அது நம்மளுக்கு திகிலை உண்டாக்கிடும். அது நம்மளுக்கு என்ன உண்டாக்கிடும்? திகிலை உண்டாக்கிடும். ஏசு ராஜாவை முழுமையா நம்புறாரு. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்ல. நம்ம மறைச்சு செய்யறோம்னு நினைக்கிறோம். ஒரு நாள் அந்த ரங்கத்தில் ஜெபத்தை கேட்டவர் வெளிரங்கமாய் பதில் கொடுக்கிறது போல தாவீது செய்த அந்த ரங்க காரியங்களை தேவன் வெளிரங்கப்படுத்தினார். அந்த மாதிரி காரியத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது? போக கூடாது. ஆமான் அப்படிதான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா அந்த ரங்கத்தில் செஞ்ச காரியத்தை இன்னைக்கு வெளிரங்கமாய் வரும் பொழுது அவனுக்கு திகில் கொள்ளுது. அவன் பிராணனை காக்க எந்த எஸ்தர் ராஜாத்தியை அழிக்கணும்னு நினைச்சானோ, எந்த யூத குலத்தை அழிக்கணும்னு நினைச்சானோ, அவளுக்கு முன்பாக பிராணனுக்காக மண்டிட்டு என்ன பண்றான்? எழுந்து நிற்கிறான். வாசிங்கப்பா. எஸ்தர் உட்கார்ந்து இருக்கிற மெத்தையின் மேல் அவருக்கு போதை தலைக்கு மேல ஏறிடுச்சு போல. விருந்துல மன்றாட்டு உயிரை காக்கும்படி எழுந்து நின்று வேண்டுதல் செய்யலான்ட்டு எஸ்தர் ராஜாத்துக்கு முன்னாடி நிக்கிறாரு. எங்க வந்துறாரு? அவங்க பெட்டில் என்ன பண்றாரு? விழுந்துறாரு. யார் வருது இப்போ? அங்கிருந்து யார் வருது? ராஜா வராரு. பாருங்க,
தேவன் காரியத்தை எப்படியெல்லாம் மாத்துறாரு பாருங்க. ஒருவேளை எஸ்தர் ராஜாத்தி காலை பிடிச்சிருந்தாவது என்ன பண்ணுவார்? ராஜா மன்னிச்சு விட்டுருப்பாரா? விட்டுருக்க மாட்டாரா? ஆனா அவர் எழுந்து நிற்கிறாரு. நின்று ஒருவேளை அந்த விருந்துல திராட்சை ரசம் அதிகம் குடிச்சதுனால அவருக்கு என்ன வயிற்றுக்கு நிற்க முடியாதபடிக்கு மெத்தையின் மேல விழுந்தது. யார் மெத்தை? எஸ்தர் ராஜாத்தியுடைய மெத்தை. நம்ம ஏதாவது ஒரு காரியம் மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினச்சா நம்ம வெட்டின குழியில யார் தான் விழுவோமா? யார் தான் விழணுமா? அதனால மற்றவங்களுக்கு வெட்டும் போது பார்த்து வெட்டுங்க. வெட்டாது இருப்பது ரொம்ப நல்லது. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அடுத்தவங்களுக்கு இந்த காரியத்தை செய்யாது இருப்பது ரொம்ப நல்லது. வாசிங்க வாசிங்க. அப்போது ராஜா தான் அரண்மனையில் இருக்கும் பொழுது பாருங்க, அவன் எழுந்து எதற்காக எழுந்துக்கிறான்? மன்னிப்பு கேட்கும்படி என்ன பண்றான்? எழுந்துக்கிறான். சில காரியம்லாம் நம்ம பார்த்துருக்கீங்களா? நம்ம உலகத்தானா இருக்கும்போது உதவி செய்யலாம் தான் போவோம். அந்த காரியம் நம்மளுக்கே எப்படி ஆயிடும்? உபத்திரவமா என்ன பண்றோம்? அதுல புல் அண்ட் புல் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அகப்பட மாட்டாங்க. ஆனா உதவி செய்யலாம், நன்மை செய்யலான்ட்டு எத்தனையோ காரியத்துல நம்ம போய் என்ன பண்ணிருப்போம்? மாட்டி அவஸ்தைப்பட்டு இருப்போம். இவர் மன்னிப்பு கேட்கலான்னு எழுந்துக்கும் போது ராஜாத்தின் மெத்தை மேல என்ன பண்ண விழுந்து கிடக்குறாரு. ராஜா பார்த்த உடனே நான் இருக்கும் போது ராஜாத்தின் மெத்தையின் மேல விழுந்து கிடக்குறாய. வாசிங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமான் முகத்தை என்ன பண்ணிட்டாங்க? நீ ராஜா கொடுத்தார், ராஜா எடுத்துட்டார். உனக்கு இந்த பவரை யார் தான் கொடுத்தது? ராஜாக்கு உண்மையா இருந்தா உயர்த்தி அழகு பார்ப்பார். அதான் சொல்லுவாரு, நீ என்ன பண்ணு? பரலோக எஜமானுக்கு உலக எஜமானுக்கு என்ன பண்ணு? கீழ்ப்படிந்து உண்மையா இரு. இந்த உலகத்துல நீ கொஞ்சத்துல உண்மையா இரு. தேவன் உன்னை அநேகத்தின் மேல என்ன வைக்காரு? அதிகாரியம் வைப்பார். அவன் வரும் பொழுது நல்லவனா தான் வந்தான். ஆனா மொர்தெகாயை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாரும் வணங்குறாங்களே, இவன் மட்டும் நம்மள வணங்கலையன்ட்டு அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? மொர்தெகாய் மேல ஒரு கோபம், மூர்க்கம், பொறாமை அப்படி என்ன ஆயிடுச்சு? அவன் மேல ஒரு எதிரி போல என்ன பண்ணிட்டா? பார்க்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு மனிதனுக்காக தேவன் யுத்தத்தை நடத்துறாரு. ஒரு தேவ மனுஷனுக்காக அவ்வளவு பெரிய ஆமானுடைய முகத்தை மூடி போடுறாரு. இந்த காரியம் இவ்வளவு பெருசா இருக்க, உனக்காக யாவையும் செய்வார். இந்த காரியம் எப்படி இருக்குது? உனக்கு பரிசுத்த பர்வதத்துல தேவன் ஒத்தாசை அனுப்புவார். வாசிங்கப்பா. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற ஒருவன் ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமான் வீட்டாண்டி நாட்டப்பட்டு இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அவனை அதுல என்ன பண்ணுங்க? தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட அப்போது ராஜா உக்கிரம். தேவ பிள்ளையே, நான் ஜெபிக்கிறேனே, ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டாரே. எல்லா சத்துரு முன்பாக வெக்கப்பட்டு போவதில்லை. நீ வெக்கப்பட்டு போவதில்லை தேவ பிள்ளையே. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது, தேவன் நமக்கு ஆதரவா இருக்கும்போது எந்த ஆமானியம் மேற்கொள்ள என் தெய்வம் விடமாட்டார். எஸ்தரையும் மொர்தெகாயையும் சோதிக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் என் சார்பில் நிற்கிறார்களா, பொறுமையாய் காத்திருக்கிறார்களா என்று தேவன் என்ன பண்றார்? அவர்களை சோதிக்கிறார். சோதித்த பிறகு மொர்தெகாயும் எஸ்தரும் பொன்னாய் தேவன் விளங்க செய்கிறார். எந்த தூக்கு மரத்தை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆமான் சத்ரு போல எழுப்பினானோ, தேவ பிள்ளை எந்த காரியம் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்குதோ அந்த காரியம் உனக்கு சாதகமாய் தேவன் மாற்றுவார். நாம் அப்படியேப்பட்ட தெய்வத்தை இது எப்படி நடக்கும்? என் தெய்வத்தாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு முன்னாடி நடந்த காரியத்தெல்லாம் பாருங்க. அதிசயங்களெல்லாம் என்ன பண்ணுங்க?
பாருங்க. அந்த வாய்ப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்காத போயிடுச்சு. தேவன் கண்மலை என்ன பண்றார்? பிளந்து தண்ணீரை கொடுக்கிறார். கடலை பிரிச்சு ரெண்டா நடத்துறார். இன்னைக்கு அவருடைய காரியங்களை நினைச்சு பார்க்க முடியல. ஒரு காரியம் வந்தோடனே நம்ம என்ன பண்ற? சோர்ந்து. இதுக்கு பின்னாடி 6 மாதமாய் நடத்தினார் பார்த்தீங்களா? அதெல்லாம் நினைச்சு பாருங்க. ஒத்தாசை தானாய் பர்வதத்திலிருந்து தேவன் உதவி செய்வார். ராஜா உன் வேண்டுதல் என்னன்ட்டு அந்த வேண்டுதலுக்கு தக்கதான பதில் என்ன பண்ண நிச்சயமாய் கொடுப்பார். எல்லோரும் கண்களை மூடி, எல்லோரும் கண்களை மூடி. ஐயா அப்பா, அவனுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து எஸ்தர் ராஜாத்திக்கும் ஆண்டவரே மொர்தெகாய்க்கும் ஆதரவாய் நின்றீரே, எங்களுக்கு ஆதரவாய் நில்லுங்கப்பா. இந்த உலகத்துல எத்தனை ஆதரவு இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நாள் போய்விட சுவாமி, அதெல்லாம் ஒரு நாள் போய்விட ராஜா. உடைய ஆதரவை எப்போது அண்டிக் கொண்டு வாழ தெய்வமே எங்களுக்கு உதவி செய்வீராக ஐயா. ஏன்னா இந்த துன்ப நேரமெல்லாம் ஐயா மை சார்ந்து வாழ தெய்வமே எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு கற்றுக் கொடுங்க ராஜா, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. நம்முடைய ஆலோசனைய மேல போடுங்க ராஜா. ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் உதவிகளை அனுப்புவீராக, உதவிகளை அனுப்புவீங்களா ஐயா. ஆதரவாய் நிற்பீராக சுவாமி. அன்பின் கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்ட ராஜா. எஸ்தர் ராஜாத்தியின் வேண்டுதலை கேட்ட தெய்வம் ஆண்டவரே எங்களுடைய வேண்டுதலை கேட்பீராக. இந்த மாதத்துல பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராங்க ஐயா. அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் மறவாதே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியம், வழிநடத்தின துணையும் பாதுகாப்பு சமாதானம் இப்போது எப்போது சதா காலம் நம்மோடு அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless.